RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரிவர்ஸ் எடுக்கும்போது கட்டுப்பாட்டை மீறி கடலுக்குள் கார் பாய்ந்த சம்பவம் சென்னை துறைமுகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்த கடலோர காவல்படை வீரர் ஜொகேந்திர காண்டாவை அழைத்துச் செல்ல கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு தனியார் டிராவல்ஸ் கார் ஒன்று அங்கு வந்துள்ளது. இந்த காரில் கொடுங்கையூரைச் சேர்ந்த முகமது ஷாகி என்பவர் ஓட்டுநராக இருந்துள்ளார். இந்த சூழலில் ஓட்டுநர் காரை ரிவர்ஸ் எடுக்கும் போது அவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் நிலை தடுமாறி கடலுக்குள் பாய்ந்துள்ளது. அந்த சமயத்தில் காரின் கதவை உடைத்துக் கொண்டு கடலோர காவல்படை வீரர் ஜொகேந்திர காண்டா உயிர் தப்பினார். இருப்பினும் கடலில் இருந்து வெளியே வந்தவர் அங்கேயே மயங்கி விழுந்தார். அப்போது அங்கிருந்த சக கடலோர காவல்படை வீரர்கள் மயங்கிய கடலோர காவல்படை வீரரான ஜொகேந்திர காண்டாவை மீட்டு இராணுவ மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அதே சமயம் கடலில் மூழ்கிய கார் ஓட்டுநரை மீட்கும் பணியில் 30க்கும் மேற்பட்ட கடலோர காவல்படை வீரர்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கார் ஓட்டுநர் முகமது ஷாகியை மீட்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. முதற்கட்டமாக 85 அடி ஆழத்தில் மூழ்கிய கார் மட்டும் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. கார் மட்டுமே மீட்கப்பட்டுள்ள நிலையில் 9 மணி நேரத்திற்கும் மேலாக ஓட்டுநரை தேடி வருகின்றனர். ஓட்டுநர் குறித்து காவல்துறை உரிய பதில் அளிக்கவில்லை என கூறி உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் டிரைவர் முகமது ஷாகியின் உறவினர்கள் துறைமுகம் செல்லும் நுழைவு வாயிலில் வாகனங்களை நிறுத்தி கொட்டும் மழையிலும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியே பரபரப்புடன் காட்சியளிக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.